கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு கார்த்தால ஒரு 5 மணி போல் தேனி ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்ததுன்னா, 2 கார்லையும் இந்த 2 முட்டா பசங்களும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கரெக்டாக எங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை கேட்டாங்க. அது வந்து எக்ஸ்பயர் ஆகி 2 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து வேறு வழி இல்லாமல் அதுக்கு 2000 நான் எடுக்கலான்னு இருந்தேன். அப்போ வந்து இவன் கால் பண்ணி சொன்னா, மச்சான் நான் பார்த்துக்கிறேன், யாராக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், போலீஸ் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னதுனால எடுக்காம பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்க சொல்ல போகிறேன். நான் வந்து 2000 ஃபைனை கட்டி 2 காருக்கும் 2000 தனியாக லஞ்சம் கொடுத்து ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே தேனியில் அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற ஆளுக்கு வந்து 6 மணிக்கே காலைல ஃபோனை பண்ணி அவங்ககிட்ட 350 ரூபா கொடுத்து 2 காருக்கும் சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். போடிமேட்டு தாண்டி ஏறி போயிட்டு இருக்கோம். மூணாறு போயிட்டு உங்களை வாங்கி. ஸோ நீங்கள் தேனி பக்கம் வந்தீங்கன்னா நீங்க ரமேஷ்ங்கிற ஒருத்தர் இருப்பாரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டுக்கு, நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கான்டாக்ட் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டோட டிராவல் பண்ண பாருங்க. இவன் சொல்றான்ல அது இல்லாம வந்து ரமேஷ் தான் அவரோட கார்டு. எங்களுக்கு ப்ரொமோஷன் சர்டிஃபிகேட். ஆமா, எங்களுக்கு 6 மணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால அவருக்கு ப்ரொமோஷன் ஃப்ரீ. இந்த மாதிரி அவர் ரூல்ஸும் போட்டிருப்பாரு பின்னாடி, நீங்க தாராளமா படிக்கலாம். அவர் கான்டாக்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ பாதி வழியில் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகமூட்டமாக நல்லா இருக்கு. பாய்ஸ் ஃபுல் வைப்பில் இருக்காங்க. அடுத்தடுத்து கிளம்ப வேண்டியதான். இப்போ இந்த ஹோம் ஸ்டேயில் தான் நம்ம 2 நாள் தங்க போகிறோம். இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். அதாவது காலையில் அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இங்கே அப்படியே வந்துட்டோம். இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோம் ஸ்டே. பின்னாடி வியூ பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது. நம்ம கூட ஈஸ்வர் இருக்கார். பின்ன சுற்றி பயங்கரமாக இருக்குது. ஆனால் இது எங்கன்னா மூணாறுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் போட்டிருக்கோம். அடிமலின்னு ஒரு ஏரியா வருது. பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு 500 மீட்டர் போனாலே சிட்டி மாதிரி இருக்குது. 500 மீட்டர் வெளியே வந்தால் இப்படி இயற்கை எழில்மிகு நமக்கு ஒரு ஸ்டே. இதில் மாடியில் நமக்கு ரூம் இருக்குது. கீழ் ரூம் யார் இருக்கான்னு தெரில. நம்ம வாகனங்கள் இருக்குது. இந்த மாடி ரூம் அடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த சைடு நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது. அதுக்கு போவோம் நம்ம. இது இந்த மாடியும் இதில் மாடியும் தான் நமக்கு. பின்னாடி ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குது நமக்கு. இப்போ வந்து துணிக்கினிலாம் களைச்சி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு ஒரு பால்கனி செட்டப் மாதிரி இருக்குது. இங்கேருந்தும் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது உள்ளே திறந்தீங்கன்னா இங்கே துணியெல்லாம் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதை கண்டுக்காதீங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உள்ளே வந்தோடனே ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் இது மெயின் ரூமு. நல்லா பெருசாகவே இருக்குது. 2 பேர் தூங்கலாம். இதுவும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு போட்டு வச்சுருந்தான். ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாப்பாடு வந்து இங்கேயே ஆர்டர் பண்ணால் ப்ரொவைட் பண்ணுறேன்ருக்காங்க. நாங்கள் வெளியே போய் பார்த்தோம் ஒரு வெஜ் ஹோட்டலு, அது சரிப்பட்டு வரல. அதனால் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இது இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. வாங்க மாடிக்கு போகலாம். இங்கே மாடிக்கு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான டென்ட்டு மாதிரி ஒரு ஸ்டே இருக்குது. இங்கே 2 பேர் தூங்கலாம் குளிருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வியூ பயங்கரம். இதுலேயும் ஒரு பால்கனி ஸ்டெப் இருக்குது. நைட்டு சாயந்தரம் ஆனால் டீ அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு ஓகே. இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது. வியூ ஃப்ரம் த ரூம் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ரூம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இங்கேருந்தும் வியூ பயங்கரம் தான். இதோ இது பெரிய ஒரு பால்கனி ஏரியா மாதிரி ஃப்ரெண்டில் இருக்குது. நம்ம பாய்ஸ் தான் 50 பேரும் உள்ளே இருக்கானுங்க. இது போனீங்கன்னா பின்னாடி ஒரு ஏரியா இருக்குது. அதோ பின்னாடி இதுதான் ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு நான் அங்கே சொல்லியிருந்தேன்ல, மொட்டை மாடி போகிறதுக்கு வேறு வழி இருக்குது. மொட்டை மாடி இருக்குது. இது ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஒரு 4.5 ஃபீட்டு ஸ்விம்மிங் பூலு. மொட்டை மாடி. மொட்டை மாடியிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமே. இதுதான் அந்த நான் டென்ட்டு மாதிரி ஸ்டே இருக்கிற நமக்கு ரூமு. ஒரு மொட்டை மாடி. மொட்டை மாடி சுற்றி இயற்கை எழில்மிகு ஏரியா தான்.
சரி வாங்க அப்படியே ரூம் போவோம். வாங்க அப்படியே ரூமை கண்டினியூ பண்ணுவோம். படியிலேருந்து இறங்கி இது வித்தியாசமான ஸ்டைலில் கதவு இருக்குது. திறந்துட்டு உள்ளே போனோம்னா உள்ளே வந்தோடனே ஒரு சிட்டிங் ஏரியா. உள்ளே வந்தோடனே ஒரு சிட்டிங் ஏரியா, டிவி இருக்குது சோஃபாவோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன், ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு, குட்டி தான் இதுவும். இங்கே ஒரு பெட்ரூமு, அது பெட்ரூம், இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் இல்லை, இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ 3 பெட்ரூமுக்கு 2 இதுதான். இது வார்ட்ரோப்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம பாய்ஸ்லாம் இங்கே மெயின் பால்கனியில் உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். இவங்க விளாண்டுட்டு இருக்க பால்கனிலேருந்து வியூ காட்டணுமா? நான் உங்களுக்கு அந்த பால்கனிலேருந்து வியூ காமிச்சேன். இவர் வந்து இங்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பால்கனிலேருந்து வியூ பார்த்தீங்களா? இந்த பால்கனிலேருந்து வியூ பாருங்கள். இப்போ நாங்கள் சொன்ன பார்சல் வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் வந்துருக்கு, மளிகை சாமான் மாதிரி. வெளியில எடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே, ஓப்பன். ஓகே, ஓபன். என்னென்ன சொல்லியிருக்கோம் கேபி? ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் 2 இருக்கு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுத்தையும் ஒரே ஷேப் ஃபாலோ பண்ணி இது கண்டுபிடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, இது என்னது? என்னன்னு தெரியல. பரோட்டாவா? இதுல மட்டும் இல்லைப்பா. சார் பிரிச்சு பாரு, பிரி இது என்னது? எல்லாமே ஏதோ மூட்டையா கட்டி வந்திருக்கு. சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், சில்லி ட்ரை சிக்கன். நாங்களாம் உட்காந்து இதை சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ நாங்கள் ஆடிஷன் ஊற்றுறோம். அடுத்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோன்றது அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து சாயங்காலம் ஆல்மோஸ்ட் ஒரு 5 மணி ஆக போகுது. கிளைமேட்லாம் நல்லா இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன பிளான்னா, நாங்கள் இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஆக்சுவலாக விளையாடிட்டு தான் இருக்கோம். பெருசாக வெளியெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கல. ஃபன்னாக இருக்குது, ஏன்னா இடம் சொஃபிஸ்டிகேட்டாக இருக்கிறதுனால ஜாலியாக விளையாடிட்டே இருக்கோம். என்னென்ன விளாட்னு சொல்லு. நாங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரமாக போர்டு கேம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. மஃபின் டைம்னு ஒரு கேம் கொண்டு வந்தாங்க, அது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. மாஃபியான்னு ஒரு கேம் கொண்டு வந்தாங்க, அது அட்டகாசமாக போச்சு. எல்லா இடத்துலையும் சரமாரியாக பிரச்சனை வந்து அடிதடி சண்டை விட்டு போகாத அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நோ மர்சி விளாடணும். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ்னு ஒரு கேம் டீம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து விளாடணும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் மாற்றி போர்ட் கேம்ஸ் விடிய விளையாடிட்டு இருந்தோம். நாளைக்கு விடிகார்த்தால சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கொழுக்குமலை பாயிண்ட் போகிறது தான் இப்போ பிளான். அதுக்காக நம்ம 4 மணிக்கு மூணாரில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மூணார்லேருந்து ஜீப் கொண்டு போய் நம்ம கூட்டிகிட்டு போவாங்கன்ட்டு. நம்ம மூணார்லேருந்து 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கே போகணும். ஏன்னா அதுவும் ஹில். 2 மணிக்கு போகணும். 2 மணிக்கு கிளம்பி போகணும், ஏன்னா அதுவும் ஹில்வே தான். ஸோ 2 மணிக்கு கிளம்பி நாங்கள் 4 மணிக்கு அங்கே போகிறது தான் பிளான். இது வந்து நம்ம காலையில் கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்க வந்தோம். சன்ரைஸ் பார்த்துட்டோம். பார்த்து முடிச்சுட்டு இப்போ சும்மா சில் பண்ணிருக்கோம். ஈஸ்வர் இருக்காரு, ராஜி இருக்காரு. ஆமாம், உங்களுக்கு வந்து அது ஜீப்பில் எங்களால் வீடியோ எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு குளுக்குறாங்க. அது காலையில் நாங்கள் அதாவது பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வரிசையாக ஷேர் தான் பண்ண முடியும், எங்களால் வீடியோவில் பதிவு பண்ண முடியல. இது பார்த்தீங்க, டீ எஸ்டேட்லாம் நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ஜீப் இறக்குனதுலேருந்து சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்த இடம். அப்போது நான் விடியதுக்கு முன்னாடி வந்தாலும் இருட்டாக இருந்தனாலும் எடுக்கலை. இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த இடம். ஒரு 300 மீட்டர் ட்ரெக்கிங்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் டென்ட் ஸ்டே இருந்தது அப்போ 2020. இப்போ டென்ட் ஸ்டே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்தப்போ இங்கே வந்துட்டு சன்ரைஸ் பார்க்கறதுக்கான பாயிண்ட் இருக்குது. ஆனால் நான் 2020 வந்தப்போ அந்த மலை உச்சிக்கு இந்த வழியாக ஏறி போனோம். அருமையானது. இப்போயும் அது போகலான்னு நினைக்கிறேன். நான் ஏதோ ட்ரெக்கிங் 700 rupees மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. இவன் தான் ரகு. எதுக்கு பேசுறான்னு தெரியல.
பேசிட்டு போகிறான். அங்கே கீழே நம்ம பாய்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நமக்காண்டி தான் ஜிம்மில் போய் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நாங்கள் அந்த இங்கே கொழுக்குமலை ஃபேமஸ் அந்த சிங்கப்பாறையை பார்க்க போகிறோம். ஏதோ சந்தில் போயிட்டு இருக்கோம். எங்கே இருக்குன்னு கூட தெரியல, போயிட்டுருக்கோம். இதுதான் பாதைன்னு அவர் நம்ம ஜீப் டிரைவர் என்ன சொன்னார். போயிட்டுருக்கோம். அட்டை இருக்குமான்னு தெரியல ஏரியாவில். ஆனால் சுற்றி ஒரு பயங்கரமான இருக்கு. சன்னா அதாவது மேலே பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே ஒரு ஒளி தெரியுது அவங்களுக்கு. சூரியன் அருமையான காட்சி, அற்புதம், அபாரம், பயங்கரம். அந்த புலிப்பாறையில் கூட்டம் இருக்குன்னாங்க. இதை பார்த்தா இங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியல. இதான் பாதையாடா? சரி, நாங்கள் அப்படியே போயிட்டு உங்களுக்கு புலிப்பாறையில் வந்து மீட் பண்ணுறேன். அதாவது இவ்வளோ ஒரு மோசம் கொஞ்சம் நல்லா ட்ரெக் பண்ணி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா இது இருக்கு. இதுதான் அந்த டைகர் ராக், கொழுக்குமலையோட ஒரு ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் கொழுக்குமலை காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போய் காலையில் 4 மணிக்கு அங்கே போயிட்டு அது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போயிட்டு இப்போ தான் ஒரு 12:30 போல் ரூமுக்கு வந்திருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் நேற்று மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆடுறது, அதே மாதிரி லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இதுதான் வேலை. அது பார்த்தீங்கன்னா முந்தாள் நாள் நேற்று நைட்டு நாங்கள் வந்து பெருசாக சாப்பிடல. ஏன்னா மதியமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அட்டை பாக்ஸ் நிறையா சாப்பிட்டதுனால பசிக்கலன்னு சொல்லிட்டு சும்மா நடந்து போய் ஜூஸ், டீ, பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி சாப்பிட்டதுனால அது வீடியோலாம் கவர் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நேற்று சொன்ன மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக போர்டு கேம். ஏன்னா அவங்களுக்கு மழை பெஞ்சுனே இருக்குது. ஸோ வெளியே போய் நாங்கள் சில் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். அதனால் போர்டு கேமு திரும்ப மாஃபியா தான், மர்டர் தான். அதான் அதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஆடுறதை நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் அது என்னால் வீடியோவில் போட முடியாது, ஏன்னா சண்டையெல்லாம் வீடியோவில் போட்டால் சரிப்பட்டு வராது. ஸோ அதே தான் மறுபடியும் மதியம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். நைட்டு பசிச்சா சாப்பிட்றோம், இல்லாட்டி மறுபடியும் ஜூஸ் குடிக்கிறோம். அதோட எங்கள் 3ஆவது ட்ரிப்பு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆர்டர் ரிப்பீட் பண்ணலாம். நேற்று மத்தியானம் வந்து கொழுக்குமலைலாம் போயிட்டு வந்த அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாடணும். வாலிபால் விளையாடணும் ஃபுல்லாக, செம்ம ஃபன்னு. அதுக்கப்புறம் வந்து நேற்று ஆர்டர் பண்ண அதே பிளேஸ் தான். இங்கே எங்கேயும் வேறு சாப்பிடவும் ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் ஓகேஷாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து மூணாறுலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி அடிமாலி, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அடிமாலின்னு ஒரு இடத்துல இருக்கும். இது மூணாறுலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் மாதிரி தான் ஏரியா. ஸோ பக்கத்தில் சாப்பாடுலாம் வந்துட்டு சில இடத்துல தான் கிடைக்குது. அதனால் நாங்கள் அதே இது பண்ணிட்டோம். ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்டோம். சரி என்னெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு ஓரளவுக்கு ஐடியா இருந்தது. முக்கால்வாசி ஓகேஷாக இருந்தது. ஸோ அது மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஸ்விம்மிங் பூல் விளையாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா குளிச்சிட்டோம். ஒரு வாட்டி குளிச்சு முடிச்சுட்டு அவ்வளோதான், ஃபுல்லாக போர்ட் கேம்ஸில் இறங்கியாச்சு. மஃபின் டைம் ஃபுல்லாக உட்காந்து ஜாலியாக விளையாண்டு ஒரு 4 hours மஃபின் டைம் விளையாடிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் எல்லா கேம்ஸும் மாற்றி விளையாடிட்டு நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டோம். ஏன்னா 2 நாளாக தூக்கம் இல்லை. ஸோ ஒரு 12-1 மணி வரைக்கும் விளையாடிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு காலைல எழுந்தோடனே மறுபடியும் எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம் ரூம்லேருந்து. அவ்வளோதான். வாங்க அடுத்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ அடுத்த பிளான் என்னென்னா, அடுத்து இப்போது லஞ்சு சாப்பிடணும். ஏன்னா நாங்கள் வந்து எந்திரிச்சதே லேட்டு தான். ஸோ அடுத்து வந்துட்டு நமக்கு இப்போது லஞ்சு தான் அடுத்து டார்கெட்டு.
இப்போ மணி கரெக்டாக செக் அவுட் பண்ணுறப்போ ஒரு 12 மணி. இப்போ தேனியில் தட்டி விலாசன்ற ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா எங்களோட பிளான். அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ட்ரிப்பை. ஊர் சுத்தி பயவில்லை நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்